ஹாய் கைஸ், வெல்கம் டு த சேனல். இன்னைக்கு வீடியோவில் உங்களுக்கும் உங்கள் பர்சனுக்குமான கரண்ட் எனர்ஜி அண்ட் உங்கள் பர்சனுக்கும் தேர்ட் பார்ட்டிக்குமான கரண்ட் எனர்ஜி பார்க்க போகிறோம். இது ரெண்டு செக்ஷனாக பிரிச்சிருக்கேன், பைல் 1 பைல் 2. இது ஜென்ரல் ரீடிங் உங்களுக்கு ரெசனேட் ஆகிறது மட்டும் எடுத்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு பைல் 1 பைல் 2 ரெண்டுமே பிக்சர் வந்து நான் டிஸ்பிளே பண்ணுறேன். உங்களுக்கு இன்ட்யூட்டிவாக எது பிடிச்சிருக்கோ அந்த பைல் சூஸ் பண்ணுங்கள். தென் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் பைல் 1. ஸோ இப்போ உங்களுக்கும் உங்கள் பர்சனுக்கும் எனர்ஜி எப்படி இருக்குது, உங்கள் ரெண்டு பேருக்குள்ள இப்போ சுச்சுவேஷன் எந்த மாதிரி போயிட்டுருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு பார்த்துட்டு தென் தேர்ட் பார்ட்டி கூட இருக்கிற எனர்ஜி என்ன நம்ம செக் பண்ணலாம். உங்கள் பர்சனை நினச்சிக்கோங்க. ஸோ யூனிவர்ஸ், பைல் 1 வியூவர்ஸ். ஓகே, ஸோ உங்களுக்கும் உங்கள் பர்சன் ரெண்டு பேருக்கு இடையில இருக்கிற எனர்ஜி என்னன்னா, ஒரு பெரிய பெரிய சடனாக உங்கள் ரிலேஷன்ஷிப் வந்து பிரேக் ஆன மாதிரி தெரியுது. நோ கான்டாக்டில் இருக்கிற மாதிரி இருக்குது. சம்திங் எதுவும் நெகட்டிவாக நடந்திருக்கு உங்கள் ரெண்டு பேர் லைஃப்பில். உங்கள் ரெண்டு பேருக்குள்ள ஒரு ஈகோ அதிகமாக இருக்குது. நிறையா சண்டை போட்டிருக்கீங்க, நிறையா ஹர்ட் பண்ணியிருக்கீங்க. வார்த்தைகளால் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹர்ட் பண்ண மாதிரி தெரியுது. அதை நினச்சி இப்போ உங்கள் பர்சன் வந்து ரொம்ப கவலைப்படுறாங்க. அது ரொம்ப குற்ற உணர்ச்சி ஃபீல் பண்ணுறாங்க, அஷேம்டாக ஃபீல் பண்ணுறாங்க. அது அவங்களால மறக்க முடியல. சரியா? உங்களுக்கு வந்து சடனாக அன்எக்ஸ்பெக்டட் டைமில் வந்து உங்களுக்கு பிரேக்கப் ஆகியிருக்கு. எல்லாமே ரொம்ப நல்லா போயிட்டு இருந்திருக்கும், ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக. ஸ்டார்டிங்கில் வந்து அந்தளவுக்கு ஒரு பாண்டிங் இருந்திருக்கும். இமோஷ்னலாக வந்து ரெண்டு பேருமே ஒரு நல்ல கெமிஸ்ட்ரி இருந்திருக்கும், நல்ல பாண்டிங் இருந்திருக்கும், ஒரு மியூச்சுவலான ரெஸ்பெக்ட் இருந்திருக்கும். இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து உங்களுக்கு ஒரு ரொம்ப பெரிய மகிழ்ச்சி, சந்தோஷம், ஒரு ஹோப், அந்த மாதிரியான ஒரு லைஃப் ரெண்டு பேருக்கும் ஸ்டார்ட் ஆகி இருந்திருக்கும் ஸ்டார்டிங்கில். பட் சடனாக ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி பேசுறது மூலமாகவோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்தினாலேயோ வந்து உங்களுக்குள்ள ஐ திங்க் நீங்கள் வந்து உங்கள் பர்சன் வந்து உங்களை ரொம்ப கேஷுவலாக எடுத்துருந்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதனாலேயே உங்களுக்குள்ள சண்டை வந்த மாதிரி தெரியுது. ரொம்ப டாமினன்ட், கண்ட்ரோல் பண்ணுற ஒரு கேரக்டராக இருப்பாங்க உங்கள் பர்சன். அண்ட் நான் சொல்கிறதான் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதில் இருக்காங்க. இன்னுமே வந்து உங்கள் பர்சனுக்கு வந்து லவ் நிறையா இருக்குது. உங்களை ட்ரீம் பண்ணுறாங்க. சரியா? உங்களை ட்ரீம் பண்ணுறாங்க, உங்கள் ஃபோட்டோஸை வச்சு பார்க்குறாங்க, உங்கள் ஓல்டு மெசேஜஸ் வந்து அவங்க பார்க்குறாங்க, உங்களை ஸ்டாக் பண்ணுறாங்க. பட் இன்னும் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு மெச்சூரிட்டி வரலைன்னு சொல்லலாம். சீரியஸான ஒரு ரிலேஷன்ஷிப்க்கு வந்து இன்னும் உங்களை எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி எனர்ஜி வந்து இன்னும் உங்களுக்கு வரல. ஜஸ்ட் நான் சொல்கிறத கேளு, என்னால் இந்த மாதிரி லைஃப் தான் கொடுக்க முடியும், பட் நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன், உன்னை நான் ட்ரீம் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ரொம்ப ரொமான்டிக்கான ஒரு பர்சனாக இருப்பாங்க. ரொமான்டிக் ஃபீல் உங்ககிட்ட இருக்குது. உங்ககிட்ட வந்து பேச வருவாங்க. பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. சடனா பிரேக்கப் ஆனதுனால அவங்களும் ஒரு பெரிய ஷாக்ல இருந்திருப்பாங்க. நீங்க என்ன பிளான் பண்ணீங்களோ அந்த மாதிரி நடக்காம உங்க ரெண்டு பேருக்குள்ள லைஃப் வந்து வேற மாதிரி போயிட்டு இருக்கு. இப்ப அவங்க அந்த ஷாக்ல இருந்தே வெளியில வரல. இதுல சிலர் எனர்ஜிஸ் வந்து என்ன இருக்குன்னா, சில எனர்ஜிஸ் வந்து சீக்ரெட்ஸ் வந்து சடனா தெரிய ஆரம்பிச்சிருக்கு. சரியா? சீக்ரெட் தெரிய ஆரம்பிச்சனால உங்களுக்கு பிரேக்கப் வந்திருக்கு. சிலருக்கு தான், எல்லாருக்கும் கிடையாது. சிலருக்கு சில ரகசியங்கள் வந்து தெரிய ஆரம்பிச்சனால பிரேக்கப் ஆயிருக்கு சடனா. அது யூனிவர்ஸ் உங்களுக்கு காமிச்சது தான். சரியா? அவங்க பர்சன் ஏதாவது உங்ககிட்ட மறைச்சிருக்காங்க அப்படின்னா நீங்க ட்ரூ லவ் காமிச்சுட்டு இருந்திருக்கீங்க. ஸோ யூனிவர்ஸோட தலையீடுனால உங்களுக்கு ஏதோ ஒரு சீக்ரெட் தெரிஞ்ச மாதிரி இருக்கு. அண்ட் அது உங்கள் பர்சன் வந்து டிஃபெண்ட் பண்ண தான் பார்த்துருக்காங்க, அது வந்து தப்பிக்க தான் பார்த்துருக்காங்க, மேனிப்புலேட் பண்ணியிருக்காங்க. மேனிப்புலேஷன் நிறையா நடந்திருக்கு. உங்களுக்குள்ளே நடந்த சண்டை பிரச்சனையில் கூட அவங்க எவ்வளோ மேனிப்புலேட் பண்ணி உங்களை வந்து ஸ்டே பண்ண வைக்க பார்த்துருந்துருக்காங்க. பட் முடியலை. நீங்கள் வந்து அவங்க கொடுக்குற லைஃப்க்கு ஒத்துக்காமல் நீங்கள் மூவ் ஆன் ஆன மாதிரி தெரியுது. மேபி இந்த சீக்ரெட் வந்து தேர்ட் பார்ட்டியோட சீக்ரெட்டாக கூட இருந்திருக்கலாம், இல்லை அதனால கூட உங்களுக்கு பிரேக்கப் ஆகிருக்கலாம். அதனால ஆர்கியூமெண்ட் நடந்து அதனால கூட உங்களுக்கு பிரேக்கப் ஆகியிருக்கலாம். சரியா? பட் உங்கள் பர்சன் வந்து இப்போ மைண்ட் வந்து ரொம்ப கன்ஃபியூஷனில் தான் இருக்குது. நிறைய யோசிக்கிறாங்க. உங்ககிட்ட பேசுறதுக்கு நிறையா இருக்குன்னு நினைக்கிறாங்க. நிறையா விஷயங்கள் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும், உங்கள் லைஃப்பில் என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு கொஸ்டின் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜி தான் தெரியுது. பட் நல்லா ட்ரீம் பண்ணுறாங்க உங்களை. சரியா? விஷுவலைஸ் பண்ணுறாங்க, மேனிஃபெஸ்ட் பண்ணுறாங்க, நீங்கள் வேணும்னு நினைக்கிறாங்க.
ஆனா அவங்க லாங் டேர்ம்க்கு நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி ஒரு கமிட்மெண்ட் இப்ப என்னால கொடுக்க முடியாத சுச்சுவேஷன்னால அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜில தான் இருக்காங்க. சரியா? 6 ஆஃப் கப்ஸ் இதுல எஸ் நிறைய பேருக்கு வந்து பாஸ்ட் லைஃப் கனெக்ஷனா இருக்கலாம், அல்லது உங்க ஸ்கூல் ஃப்ரெண்டா இருக்கலாம், இவங்க காலேஜ் ஃப்ரெண்ட், ஸ்கூல் ஃப்ரெண்ட், அல்லது சின்ன வயசுல இருந்து நீங்க பார்த்து பழகின ஒரு பர்சனா இருப்பீங்க. அவங்க உங்களுக்கு வந்து சம் கிஃப்ட்ஸ் கொடுக்கணும், சர்ப்ரைஸா உங்ககிட்ட வரணும், உங்ககிட்ட லவ் கொடுக்கணும், அந்த மாதிரியான ஒரு தாட்ல தான் இருக்காங்க. லவ் நிறைய இருக்கு. சரியா? நீங்க தான் வந்து ஒரு விஷ் ஃபுல்ஃபில்மெண்ட். அவங்க இப்ப தேர்ட் பார்ட்டி கூட இருந்தாலும் உங்க கூட தான். பாருங்க 9 ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு, குயின் ஆஃப் கப்ஸ். நீங்க நிறைய லவ் காமிச்சிருக்கீங்க. ரொம்ப அழகான பர்சன். உங்க லவ் வந்து அவங்க அவங்க என்ன அவங்களோட ஸ்ட்ரெஸ்க்காக யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க. சரியா? உங்க எனர்ஜியை நல்லா யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க. இப்ப வந்து உங்க எனர்ஜி இல்லாம அவங்க என்ன பண்றதுன்னு தெரியாம பழச நினைச்சு வந்து ரொம்ப கவலைப்படுறாங்க. நிறைய பிளான் பண்றாங்க. பட் இன்னும் ஒரு இம்மெச்சூர்டான ஒரு ஸ்டேட்ல தான் இருக்காங்க. பொறுப்பு எடுத்துக்கிறதுக்கு அவங்க ரெடியா இல்லாத மாதிரி தான் தெரியுது. சரியா? ஒரு பொறுப்பா, ஒரு மெச்சூர்டான ஒரு பொறுப்பான ஒரு பெர்சனா வந்து இன்னும் ஆகல. இன்னும் இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து இன்னும் சீரியஸான ஒரு மூடுக்கு வந்து கொண்டு போகாத மாதிரி தான் தெரியுது. பட் நீங்க தான் அவங்க சந்தோஷம் எல்லாமே எல்லாமே சடனா ஆனதை நினைச்சு அவங்க ரொம்பவே கவலைப்படுறாங்க. ரொம்ப மிஸ்ஸிங் எனர்ஜி அதிகமா இருக்கு. இந்த மாதிரி நடந்திருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜில தான் இப்ப இருக்காங்க. ஸோ இதுதான் உங்க பெர்சன் வந்து உங்களை பத்தி இப்ப நினைச்சுக்கிட்டு இருக்கிறது. நெக்ஸ்ட் உங்க பெர்சன் தேர்ட் பார்ட்டி கூட லைஃப் எப்படி போயிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். உங்க பர்சன் ஃபைல் 1 உங்க பர்சனுக்கும் தேர்ட் பார்ட்டிக்கும் இப்ப சிச்சுவேஷன் இப்படி போயிட்டு இருக்கு. 6 ஆஃப் கப்ஸ் உங்களுக்கு வந்து அதே கார்டு தான். உங்க பர்சன் லைஃப்ல வந்திருக்கிற தேர்ட் பார்ட்டி வந்து எக்ஸா இருக்கலாம், எக்ஸ் சடனா வந்திருக்கலாம், இல்ல அவங்களுக்குள்ள ஒரு பாஸ்ட் லைஃப்ல ஏதோ ஒரு கர்மா இருக்கு. சரியா? அந்த கர்மாவோட கடன் தான் இப்ப அவங்க 2 பேரும் ஒன்னா இருந்து அதை 2 தீர்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த கடனை தீர்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். தேர்ட் பார்ட்டி வந்து நான் சொன்ன மாதிரி எக்ஸ் யாராவது வந்திருக்கலாம், ஸ்கூல் ஃப்ரெண்ட், காலேஜ் ஃப்ரெண்ட், அல்லது ஃபேமிலியிலேயே பல வருஷமா அவங்க பழகின கூட இருந்தவங்க, அந்த மாதிரியான ஒரு பர்சன் மாதிரி தெரியுறாங்க உங்க தேர்ட் பார்ட்டி. அவங்க வெளியில பாக்குறதுக்கு வந்து சந்தோஷமா வாழ்ற மாதிரி இருக்கு. சரியா? அவங்க நிறைய பார்ட்டிஸ் அட்டன் பண்ணலாம், அவங்க ஃபேமிலியோட வெளியில போகலாம், ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மாதிரி, அல்லது தேர்ட் பார்ட்டி அவங்க 2 பேருக்குள்ள நிறைய லவ் இருக்கிற மாதிரி அந்த மாதிரி இருக்கு. பட் உங்க பர்சன் வந்து ரொம்ப பெயின் தான் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அந்த தேர்ட் பார்ட்டி கூட அவங்க லைஃப் வந்து சந்தோஷமா இல்லை. ஐ திங்க் தேர்ட் பார்ட்டி ஏதோ அவங்களை ஏமாத்துறாங்களா, மேனிப்புலேட் பண்றாங்களா, அந்த சம்திங் ஏதோ அவங்களை ரொம்ப காயப்பட்டிருக்காங்க. அந்த லைஃப்ல அவங்க சந்தோஷமா இல்லாத மாதிரி தான் இருக்கு. நிறைய சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ தேர்ட் பார்ட்டி கூட லைஃப் வந்து நிறைய சேலஞ்சஸ். ஐ திங்க் தேர்ட் பார்ட்டி ரொம்ப டாமினன்ட் கேரக்டரா இருப்பாங்க. உங்க பர்சனை வந்து எப்ப பாரு திட்டிட்டு சண்டை போட்டுட்டு ஒரு லவ் காமிக்காம ஜஸ்ட் லைக் தட் ஏதோ ஒரு கண்ட்ரோல் பண்ற ஒரு நேச்சரா இருப்பாங்க. ஸோ உங்க பர்சனுக்கு வந்து ரொம்ப பெரிய சேலஞ்சஸா இருக்கு தேர்ட் பார்ட்டி கூட வந்து லைஃப் வந்து லீட் பண்றதுக்கு. அண்ட் தேர்ட் பார்ட்டி வந்து உங்க பர்சனை வந்து கவனிச்சுக்கிட்டே இருக்காங்க, ஸ்டாக் பண்ணிட்டே இருக்காங்க. அவங்க லைஃப் ஒவ்வொரு நிமிஷமும் வந்து தேர்ட் பார்ட்டி வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. நிறைய நோட்டீஸ் பண்றாங்க, எங்க போறாங்க, மேபி உங்களை பத்தி கூட தெரிஞ்சிருக்கலாம். அதனால அவங்க வந்து கொஞ்சம் பொசசிவா இருக்கிற மாதிரி இருக்கு, அவங்கள கவனிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி தெரியுது. அட்ராக்ஷன்ஸ் வந்து அதிகமா இருக்கு 2 பேருக்குள்ளயுமே. சரியா? அட்ராக்ஷன்ஸ் அதிகமா இருக்கு. உங்க பர்சன் வந்து என்னதான் தேர்ட் பார்ட்டி கூட இருந்தாலும் அது ரொம்ப அவங்க ஒரு சேலஞ்ச் மாதிரி தான் இருக்கு. அவங்களால ஒவ்வொரு நாளும் கொண்டு போறது வந்து ரொம்ப பெரிய கஷ்டமான ஒரு விஷயமா தான் இருக்கு. இதுல யாரோ ஒருத்தவங்க வந்து ரொம்ப மெச்சூர்டா இருப்பாங்க, ஒருத்தவங்க வந்து கொஞ்சம் இம்மெச்சூர்டான கேரக்டரா இருப்பாங்க. தேர்ட் பார்ட்டி ரொம்ப டாமினன்ட் மாதிரி தெரியுது. பேஜ் கார்டு வந்து நிறைய வருது, நிறைய பேஜ் வந்து வருது. பேஜ் ஆஃப் பென்டக்கிள், பேஜ் ஆஃப் ஸ்வார்ட், பேஜ் ஆஃப் வாண்ட்ஸ், அந்த மாதிரி தான் வருது. இது எனக்கு தெரிஞ்சு இதுல வந்து உங்க தேர்ட் பார்ட்டியை விட உங்க பர்சன் வந்து கொஞ்சம் யங்கரா இருப்பாங்க சிலர். சரியா? உங்க பர்சன் யங்கரா இருப்பாங்க சிலர். அண்ட் உங்க பர்சன் ரொம்ப இம்மெச்சூர்டா இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. அவங்களை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. அவங்க 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 என்ன சொல்றாங்களோ அதை கேட்டுக்கிட்டு அவங்க சொல்ற மாதிரி வாழ்க்கைய கொண்டு போற மாதிரியான ஒரு பர்சனா இருப்பாங்க. ரொம்ப பயப்படுற கேரக்டரா இருப்பாங்க. தேர்ட் பார்ட்டி ரொம்ப டாமினன்ட் பண்றாங்க. அவங்க லவ் காமிக்கிறாங்க. பட் உங்க பர்சன் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு வந்து அந்த மனநிலையில இல்லை. வெளி உலகத்துக்கு வந்து செஞ்சு பேர் சந்தோஷமா இருக்கிற மாதிரி, தேர்ட் பார்ட்டி மேல லவ் இருக்கிற மாதிரி அந்த மாதிரி இருக்கு. பட் நிறைய வேதனை. சரியா? அவங்க தேர்ட் பார்ட்டி கூட சந்தோஷமா இல்லை. ஐ திங்க் உங்க எனர்ஜி வச்சு பார்க்கும்போது அவங்க உங்களை மிஸ் பண்றாங்க.
இவங்களோட ஒரு சொசைட்டிக்காக வாழ்ந்துகிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. எஸ், சொசைட்டிக்காக, ஃபேமிலிக்காக, வேற வழி இல்லாம அந்த மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கு தேர்ட் பார்ட்டி கூட. நிறைய சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்றாங்க. தேர்ட் பார்ட்டி வந்து ஒரு ரொம்ப எக்ஸைட்டடா, ஐ திங்க் நிறைய ரிஸ்க் இருக்கு அவங்க ரிலேஷன்ஷிப்ல. ஏதோ ஒரு ஒரு எக்ஸைட்மெண்ட்ல வந்து அவங்க ரிலேஷன்ஷிப் போயிட்டு இருக்கு, சரியா? ஏதோ ஒரு சரி நம்ம ஆரம்பிச்சிட்டோம், நம்ம சேர்ந்துட்டோம், வாழ்ந்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல வந்து அவங்க ரிலேஷன்ஷிப் போயிட்டு இருக்கு. பட் உங்க பர்சன் ஒரு விஷயம் நான் நல்லா ஸ்ட்ராங்கா சொல்லணும்னா, நிறைய சேலஞ்சஸ் இருந்தாலும், நிறைய அதுல ரிஸ்க் இருந்தாலும் அதை ஃபேஸ் பண்ண அவர் ரெடியா தான் இருக்காங்க. மேபி சோஷியல் ப்ரெஷரா இருக்கலாம், அந்த தேர்ட் பார்ட்டியை விட்டு வர முடியாத ஒரு சூழ்நிலையில வந்து உங்க பர்சன் இருக்கிற மாதிரி தெரியுது. அவங்களை விட்டுட்டு வந்தா நிறைய சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணணும், சொசைட்டி முன்னாடி, ஃபேமிலி முன்னாடி, அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான் தெரியுது. 8 ஆஃப் கப்ஸ், அவங்க 2 பேர் இமோஷனலா வந்து டிஸ்டன்ட்ல தான் இருக்காங்க. ஸோ கார்டு பார்த்தாலே தெரியுது. ஜஸ்ட் நான் சொன்னல, மற்றவங்களுக்காக வாழ்றாங்களே தவிர இமோஷனலா வந்து அவங்க 2 பேருக்குள்ள ரொம்ப டிஸ்டன்ஸ் வந்த மாதிரி இருக்கு. ஜஸ்ட் அவங்க ஹாப்பியா இல்லாத மாதிரி தான் இருக்கு, சரியா? ஜஸ்ட் ஒருத்தவங்க உங்க தேர்ட் பார்ட்டி கண்ட்ரோல்ல வந்து இந்த ரிலேஷன்ஷிப் போயிட்டு இருக்கு. உங்க பர்சனால எதுவும் பண்ண முடியல, அதுல உள்ள போயிட்டாங்க. சரி, நம்ம இந்த பர்சனோட நம்ம வாழ்ந்தே ஆகணும், வேற வழி இல்லை, நம்ம கஷ்டமா இருந்தாலும் சரி நம்ம இவங்களோட இருந்து ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜி தான் இருக்கே தவிர, இங்க உங்க தேர்ட் பார்ட்டி தான் வந்து ஹாப்பியா இருக்காங்களே தவிர உங்க பர்சன் வந்து ஹாப்பியா இருக்கிற மாதிரி தெரியல. அண்ட் ஒரு விஷயம் வந்து, ஒரு சிலர் வந்து கண்டிப்பா யங்கரா இருப்பாங்க அண்ட் ரொம்ப இம்மெச்சூர்டு. இன்னும் வந்து ஒரு சீரியஸா அங்க மேனிப்புலேட் பண்றாங்க. தேர்ட் பார்ட்டி நிறைய மேனிப்புலேஷன்ஸ் நடக்குது. பட் உங்க பர்சனுக்கு தெரியுது, பட் அவங்க வேற வழி இல்லாம அங்க மாட்டிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு, சரியா? இதுதான் தேர்ட் பார்ட்டிக்கும் உங்க பர்சனுக்கும் உள்ள இருக்கிற எனர்ஜி. இப்ப அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. ஸோ பைல் 1 இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பைல் 2, இப்ப ஃபர்ஸ்ட் உங்களுக்கும் உங்க பர்சனுக்குமான எனர்ஜி எப்படி இருக்குன்னு நம்ம செக் பண்ணிடலாம். பைல் 2, உங்க பர்சன் நினைச்சுக்கோங்க, அவங்க நேமை ரிப்பீட் பண்ணுங்க. ஸோ உங்க 2 பேருக்குள்ள எனர்ஜி வந்து இதுல நீங்க ஓகே, உங்க பர்சனுக்கு தேர்ட் பார்ட்டி இருக்கு, நம்ம தேர்ட் பார்ட்டி இருக்கிறதுனால தான் இந்த வீடியோ நம்ம போட்டிருக்கோம். இதுல வந்து நீங்க வந்து உங்க பர்சனுக்கு வந்து ஃபேமிலி இருக்கிற மாதிரி இருக்கு, சரியா? ஃபேமிலி அவங்களுக்கு இருக்கு, ஒரு லீகலான லைஃப் வந்து வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. பைல் 2, ஸோ நீங்க அதனாலேயே உங்களுக்குள்ள பிரேக்கப் ஆகியிருக்கு, நீங்க ஒரு ஸ்ட்ராங் பவுண்டரி போட்டுட்டீங்க, உங்களை வேல்யூ பண்ணல, உங்களை ரொம்ப ஈஸியா நடத்தியிருக்காங்க, ரொம்ப ஹர்ட் பண்ணியிருக்காங்க, ரொம்ப வலி ஏற்படுத்தியிருக்காங்க. ஸோ உங்க பர்சனோட பிஹேவியர் வந்து உங்களை ரொம்ப வேற மாதிரி மாத்திருச்சு. ஆக்சுவலா நீங்க ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சோல், ரொம்ப லவ் காமிக்கிற பர்சனா இருப்பீங்க, நீங்க டிவைன் ஃபெமினைனா இருப்பீங்க. பட் இப்பெல்லாம் வந்து இமோஷன்ஸை விட நீங்க லாஜிக்கா திங்க் பண்ற பர்சனா வந்து உங்க பர்சன் வந்து மாத்திட்டாங்கன்னு சொல்லலாம். இந்த அவங்களுக்கு இருக்கிற ஃபேமிலினாலேயே வந்து உங்களுக்கு பிரேக்கப் ஆகிருக்கலாம், இல்ல சண்டை நிறைய வந்திருக்கலாம், உங்களுக்கு நிறைய ஹர்ட் பண்ணி இருந்திருக்கலாம், உங்களுக்கு ப்ரையாரிட்டைஸ் பண்ணாம அவங்க அவங்க ஃபேமிலிக்கு, அவங்க பார்ட்னருக்கு வந்து அவங்க ப்ரையாரிட்டைஸ் பண்ணி இருந்திருக்கலாம், அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்த மாதிரி இருக்கு. ஸோ அவங்க வந்து உங்க எனர்ஜியை கம்ப்ளீட்டா மாத்திட்டாங்க, உங்களை வேற ஒரு பர்சனை வந்து மாத்திட்டாங்க. இப்போ உங்க பர்சனை வந்து நீங்க உங்க லைஃப்குள்ள விடாம ஸ்ட்ராங்கா வந்து ஒரு வேலி போட்டுட்டு நீங்க ஸ்ட்ராங்கா ஒரு குயின் எனர்ஜியில இருக்கீங்க. ஸோ பைல் 2 வந்து நீங்க இமோஷனலா வந்து டிட்டாச் ஆகிட்டீங்க. இன்னும் வந்து ஹார்ட்ல இருந்து நான் எதுவுமே யோசிக்க மாட்டேன், எல்லாமே மைண்டு தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கீங்க. உங்க பர்சன் வந்து உங்ககிட்ட வர்றதுக்கு ரொம்ப ஆசைப்படுறாங்க. இப்போ நீங்க இந்த மாதிரி மூவ் ஆன் ஆனனால, இமோஷனலா டிட்டாச் ஆனனால அவங்க இதை வந்து அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போகணும், உங்ககிட்ட நிறைய பேசுறதுக்கு இருக்கு, இந்த ரிலேஷன்ஷிப்பை இப்படி நான் விட மாட்டேன், அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. பட் ஒரு விஷயம் என்னன்னா, நீங்களும் சைலண்டா இருக்கீங்க, உங்க பர்சனும் சைலண்டா இருக்காங்க. உங்க பர்சனுமே வந்து
நிறைய இமோஷன்ஸ், ஃபீலிங்ஸ் இருக்கு. பட் அத உங்ககிட்ட காமிக்க மாட்டேன்னு ஒரு ஈகோல இருக்கிற மாதிரி தெரியுது. நீங்க வந்து ஒரு டிட்டாச் ஆனனால அவங்க ஈகோ வந்து அங்க ஹர்ட் ஆகியிருக்கு. சரியா? ஸோ ஈகோ வந்து அதிகமா இருக்கு. நான் வந்து எந்த ஸ்டெப், எந்த ஆக்ஷன் எடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாரி இருக்காங்க. பட் அவங்க மைண்ட் அந்த மாரி சொன்னாலும், அவங்க சோல் வந்து உங்க கூட ஸ்ட்ராங்கா கனெக்ட் ஆகியிருக்கு. பேஷன் அதிகமா இருக்கு. நெறைய உங்ககிட்ட நெறைய பேசுறதுக்கு நெறைய விஷயங்கள் இருக்கு. இந்த ரிலேஷன்ஷிப்ப அவங்க விட மாட்டேன்ட்டு இருக்காங்க. நான் கண்டிப்பா ஆக்ஷன் எடுத்தே ஆகணும் அப்படின்ட்டு இருக்காங்க. பட் அவங்க அவங்க எடுத்தே ஆகணும். என்னதான் ஈகோல வந்து கண்ட்ரோல்டா இருந்தாலும், நீங்க ஆக்ஷன் எடுப்பீங்களா? அப்படிங்கிற மாரியும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சரியா? ரொம்ப ஈகோ அதிகமா இருக்கிற உங்க பெர்சன். பட் பேஷன் உங்க மேல வந்து ரொம்ப அதிகமான ஒரு தீவிரமான உணர்வு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். பிசிக்கல் அட்ராக்ஷன் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. இத வந்து இப்படியே விட மாட்டாங்க. சரியா? இப்ப வந்து நீங்க நோ கான்டாக்ட் பிரேக்கப்ல இருந்தாலும், இல்ல ஜஸ்ட் லைக் தட் பேசிட்டு இருந்தாலும், அவங்க இந்த ரிலேஷன்ஷிப்ப வந்து விட மாட்டாங்க. இன்னொன்னு என்ன அவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு வருத்தத்தை ஏற்படுத்துதுன்னா, உங்களோட வேலிடேஷன் வந்து இப்ப கிடைக்கல. நீங்க வந்து கம்ப்ளீட்டா உங்க ஃபோக்கஸ வந்து உங்க செல்ஃப் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. செல்ஃப் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. ஸோ உங்க மேல வந்து அவங்க மேல நீங்க எந்த ஒரு ஃபோக்கஸ் இல்லாம உங்க எனர்ஜிய கம்ப்ளீட்டா எடுத்துட்டீங்க. அது வந்து அவங்கனால அவங்க ஈகோ வந்து இன்னும் அது வந்து அதிகமா ஹர்ட் பண்ணுதுன்னு சொல்லலாம். அவங்க ரொம்ப ஹர்ட் ஆகுறாங்க. பட் இதுல என்னன்னா, நீங்க ரொம்ப ஹர்ட் ஆனனால தான் இந்த அளவுக்கு ஒரு எமோஷனலா வந்து நீங்க மூவ் ஆன் ஆயிட்டீங்க. சரியா? பிசிக்கலா மூவ் ஆன் ஆயிட்டீங்க தான் ஆஃப் கோர்ஸ். பட் எமோஷனலாவும் நீங்க டிட்டாச் ஆக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. உங்க பெர்சன் தான் இப்ப உங்கள சேஸ் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. நீங்க வந்து அட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு மூடுல இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. சரியா? பட் உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னா, உங்க பெர்சன் வருவாங்களா அப்படிங்கிற மாரி ஜஸ்ட் ஒரு ஆழ் மனசுல வந்து அந்த ஒரு ஆசை வந்து சின்ன ஆசை வந்து உங்களுக்கு இருக்கு. ஏதாவது கம்யூனிகேட் பண்ணுவாங்களா? என் பெர்சன் என் லைஃப்ல வருவாங்களா? அப்படிங்கிற மாரி ஒரு சின்ன ஆசை, ஒரு எதிர்பார்ப்பெல்லாம் வந்து கண்டிப்பா உங்களுக்கு இருக்கு. உங்க பெர்சன் அத ஃபீல் பண்றாங்க. நீங்க என்னதான் பேசாம இருந்தாலும், உங்க எனர்ஜி வந்து உங்க 2 பேருமே வந்து சொல்லாமயே வந்து உங்க தாட்ஸ் வந்து 2 பேருமே ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. இதுல நீங்க ஆக்ஷன் எடுக்கணுங்கிறத தாண்டி, உங்கள விட உங்க பெர்சன் தான் வந்து ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. ஏன்னா ஏஸ் ஆஃப் வாண்ட்ஸ், 8 ஆஃப் வாண்ட்ஸ் ஆக்ஷனுக்கான கார்டு தான். 6 ஆஃப் வாண்ட்ஸ் எல்லாமே பாசிட்டிவான கார்டு. நீங்க இல்லாம அவங்க வாழ்க்கைய வந்து நெனச்சு பார்க்க முடியல. ரொம்ப நெகட்டிவா போயிட்டுருக்கு. ஸோ கண்டிப்பா உங்ககிட்ட வரணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஷிஃப்ட் தான். இதுல எதுவுமே எனக்கு தெரிஞ்சு மேஜர் ஆர்க்கானா எதுவும் வரல. சரியா? ஒரு மேஜர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்லாம் சொல்ல முடியாது. பட் ஒரு விஷயம் நான் என்ன சொல்லலாம்னா, கண்டிப்பா அவங்க பிராக்டிகலா இப்ப திங்க் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ட் நீங்க இல்லாத ஒரு லைஃப் வந்து அவங்க மூவ் பண்றதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. அவங்கனால லீட் பண்ண முடியல. இந்த லைஃப் அவங்க வாழ்க்கைய வந்து நீங்க இல்லாம அவங்கனால கொண்டு போறது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. எஸ்பெஷலி வந்து உங்களோட அட்டென்ஷன் இல்லாம அவங்க ரொம்பவே வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சரியா? நீங்க ஒவ்வொரு விஷயத்திலயும் வந்து அவங்க கூட இருந்திருப்பீங்க. ஒவ்வொரு விஷயத்திலயும் அவங்ககிட்ட அவ்ளோ லவ் காமிச்சுட்டு, அவங்களோட வெற்றிக்காக வந்து அடுத்த லெவலுக்கு போறதுக்காக வந்து நீங்க நெறைய வந்து உங்களோட எஃபோர்ட்ட போட்டிருப்பீங்க. இப்ப கம்ப்ளீட்டா நீ என்னமோ பண்ணிட்டு போ, உனக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்ல அப்படிங்கிற மாரி ஒரு எனர்ஜி தான் தெரியுது. ஸோ அதனால உங்களோட அட்டென்ஷனுக்காக அவங்க ஏங்குறாங்க அப்படின்னு சொல்லலாம். இதுல இன்னொரு எனர்ஜி என்ன தெரியுதுன்னா, இதுல சிலர் வந்து உங்க பெர்சன் உங்கள வந்து கல்யாணம் பண்ணிக்குவாங்களா அப்படின்னு நெனச்சீங்கன்னா, அதுக்கான ம் ஒரு சான்ஸும் வந்து இருக்குன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா, இப்ப இந்த சைலன்ஸ் வந்து அவங்களுக்கு ஒரு அந்த மாதிரியான ஒரு ஷிஃப்ட் வந்து கொண்டு வந்துகிட்டு இருக்கு. பட் கொஞ்சம் கொஞ்சமா தான் வரும். ஆக்ஷன் ரொம்ப ஸ்லோவா தான் இருக்கும். ஏன்னா பென்டக்கிள்ஸும் வந்திருக்கு. வாண்ட்ஸ் இருக்கு. ஸோ கொஞ்சம் நீங்க வெயிட் பண்ணுங்க. ஐ மீன் வெயிட்டிங் எனர்ஜில ரொம்ப இருக்காதீங்க. எக்ஸ்பெக்ட் பண்ண வேணாம். ஜஸ்ட் உங்க இதுல ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருங்க. நீங்களா இப்ப எந்த ஆக்ஷன் எடுக்க வேண்டாம். அதுக்காக தான் வெயிட்ன்னு சொன்னேன். அதுக்காக வெயிட் பண்ணுங்கன்னா, நீங்க அவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருங்கன்னு நான் சொல்லல. ஜஸ்ட் நீங்க எதுவும் இப்ப இனிஷியேட் பண்ணாதீங்க. உங்க பெர்சனா வந்து உங்ககிட்ட பேசுவாங்க. ஸோ இதுதான் வந்து கரண்ட் எனர்ஜி உங்களுக்கும் உங்க பெர்சனுக்கும். ஓகே. ஸோ பைல் 2 இப்போ உங்க பெர்சனுக்கும், தேர்ட் பார்ட்டிக்கும் என்ன மாரி எப்படி லைஃப் போயிட்டு இருக்கு? அவங்களோட சிச்சுவேஷன் என்ன? அவங்க எனர்ஜிஸ் என்ன? நம்ம செக் பண்ணிடலாம். பைல் 2 உங்க பெர்சனுக்கும், தேர்ட் பார்ட்டிக்கும். மேஜர் ஆர்க்கானா ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் அங்க நடந்துகிட்டு இருக்கு. ஸோ தேர்ட்
பார்ட்டி கூட வந்து லைஃப் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா ஏதோ ஒரு முடிவுக்கு வர மாதிரி தெரியுது. ஏதோ ஒரு கம்ப்ளீஷன் மேஜர் ஆர்கானாவே 3 மேஜர் ஆர்கானா வந்திருக்கு. இப்போ உங்களுக்கும் உங்க பர்சனுக்குள்ள வந்து அவ்வளவு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கல. பட் தேர்ட் பார்ட்டிக்கும் அவங்களுக்குள்ள வந்து ரொம்ப பெரிய ஒரு லைஃப்ல வந்து ரொம்ப பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கிற மாதிரி இருக்கு. வேர்ல்ட் அண்ட் ஃபூல் ஏதோ ஒரு முடிவுக்கு வந்து ஏதோ ஒண்ணு ஆரம்பிக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். ஜஸ்ட் உங்க பர்சன் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து அவங்க இமோஷனலா வந்து தேர்ட் பார்ட்டி அன்அவைலபிள். சரியா? எந்த லவ்வும் காமிக்காம இமோஷனலா வந்து உங்க பர்சன் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அந்த ஷேர் பண்ண முடியாம அவங்களுக்குன்னு ஒரு ஷோல்டர் வேணும்னு சொல்லுவோம் இல்லையா? நம்ம சாஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஷோல்டர் இருக்கணும். அது தேர்ட் பார்ட்டி கொடுக்கல. சரியா? தேர்ட் பார்ட்டி வந்து அவங்கள ஜஸ்ட் ஒரு ஒர்க்குக்காக யூஸ் பண்றது, அவங்க தேவைக்காக யூஸ் பண்றது, பணத்துக்காக யூஸ் பண்றது, ஃபினான்ஷியலா அவங்கள யூஸ் பண்றது, அந்த மாதிரி தான் தெரியுதே தவிர இங்க லவ் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே வரல. அண்ட் மேரேஜ் ஆகி இருக்கலாம். நான் சொன்ன மாதிரி பைல் 2 வந்து தேர்ட் பார்ட்டிக்கும் உங்க பர்சனுக்கும் வந்து ஒரு மேரேஜ் ஆன ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கலாம். பட் உங்க பர்சன் வந்து என்னதான் அவங்க ஒய்ஃப் ஆர் ஹஸ்பண்ட் அவங்களோட இருந்தாலும் ஆர் இது வந்து ரொமான்டிக் பார்ட்னர் மட்டும் இல்லை, வேற யார் வேணாலும் தேர்ட் பார்ட்டி இருக்கலாம். ஓகே, ஸோ நீங்க சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி உங்க லைஃப்க்கு தகுந்த மாதிரி எது ரெசனேட் ஆகுதோ அதை எடுத்துக்கோங்க. ஸோ வெயிட்டிங் எனர்ஜி தான். அவங்க சந்தோஷத்துக்காக வெயிட் பண்றாங்க, ஏதோ அடுத்த லெவலுக்கு போறதுக்காக வெயிட் பண்றாங்க. அவங்க லைஃப் ரொம்ப வெறுமையா போயிட்டு இருக்கு. சுச்சுவேஷன் வந்து ரொம்ப ஒஸ்டா போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம். எந்த முடிவுமே எடுக்க முடியாத ஒரு நிலைமையில இருக்காங்க. இப்ப தேர்ட் பார்ட்டிட்ட மாட்டிட்டு இருக்காங்கன்னு நீங்க நினைச்சீங்கன்னா அவங்களால எந்த ஒரு முடிவுமே எடுக்க முடியல. ஐ திங்க் நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சுட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். சரியா? ஸோ தேர்ட் பார்ட்டியை விட்டுட்டு ஒரு வர்றது வந்து ரொம்ப சேலஞ்ச் வந்து அதிகம்னு நினைக்கிறாங்க. தேர்ட் பார்ட்டியை விட்டுட்டு உங்ககிட்ட வர்றது வந்து ரொம்ப பெரிய ரிஸ்க், ரொம்ப பெரிய சேலஞ்சு நினைக்கிறாங்க. பட் அது எடுக்கிறதுக்கும் அவங்க தயாரா இருக்க போற மாதிரி தான் தெரியுது. நான் ஏன் சொல்றேன்னா மேஜர் ஆர்கானா வந்திருக்குங்கிறப்ப சடனா என்ன வேணாலும் நடக்கலாம். இது நடக்காது அப்படிங்கிறது கிடையாது. யூனிவர்ஸ் வந்து ஜஸ்ட் உங்களுக்கு பைல் 2 உங்களோட கார்டில் வந்து யூனிவர்ஸ் சொல்ல வருது என்னன்னா ஒரு பெரிய பெரிய ஷிஃப்ட் வந்து தேர்ட் பார்ட்டிக்கும் உங்க பர்சனுக்கும் நடக்கிற மாதிரி இருக்கு. ஏதோ ஒரு லைஃப் லெசன் வந்து அவங்க 2 பேருமே கத்துக்கிட்டு இருக்காங்க. சரியா? வாழ்க்கை பாடத்தை வந்து கத்துக்கிட்டு இருக்காங்க. கார்மிக் பார்ட்னர் மாதிரி தான் தெரியுது. ஸோ அந்த பாடத்தை கத்துக்கிட்டு முடிச்சுட்டு அந்த கர்மா முடிஞ்சிருச்சு அப்படின்னா உங்க பர்சன் வந்து தைரியமா அந்த லைஃப்ல இருந்து வெளியில வர்றதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. இங்க தேர்ட் பார்ட்டி வந்து லவ்ங்கிறத தாண்டி 2 விஷயங்கள் வந்து இங்க தெரியுது. ஒண்ணு வந்து ஃபினான்ஷியலா வந்து உங்க பர்சனை ரொம்ப யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஆர் உங்க பர்சன் வந்து ஃபினான்ஷியலா அந்த தேர்ட் பார்ட்டிட்ட வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கலாம், அந்த மாதிரி மாட்டிட்டு இருக்கலாம். இன்னொன்னு வந்து உங்க தேர்ட் பார்ட்டி வந்து நான் விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சோஷியல் ப்ரெஷரா இருக்கலாம். ஸோ 2 பேருமே வந்து விட்டு விலகாம இருக்கிறதுக்கு காரணம் வந்து சோஷியல் ப்ரெஷர்னால. பட் உள்ளுக்குள்ள எந்த லவ் இருக்கிற மாதிரி தெரியல. ஜஸ்ட் லைக் தட் ஏதோ வாழணுங்கிற மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரி தான் தெரியுது. உங்க பர்சன் வந்து வெயிட்டிங் எனர்ஜி தான் தெரியுது. இந்த ரிலேஷன்ஷிப்ல அவங்களுக்கு ஒரு ரொம்ப எம்டினஸ், வெறுமை தான் அதிகமா இருக்கு. சந்தோஷம் எதுவும் இல்லை, லவ் எதுவும் இல்லை, இமோஷனலா சப்போர்ட்டுக்கு எதுவும் இல்லை. தேர்ட் பார்ட்டி இமோஷனலா அவைலபிளும் கிடையாது. இங்கேயும் பாருங்க வேர்ல்டு கார்டு வந்திருக்கு, இங்கேயும் கையில வேர்ல்டு வச்சிருக்காங்க இல்லையா? குளோப் இருக்கு. ஸோ இது கண்டிப்பா ஒரு வாழ்க்கை பாடம் தான். ஹைரஃபன்ட் வந்திருக்கு. ஸோ இது யூனிவர்ஸா உங்க தேர்ட் பார்ட்டியும் உங்க பர்சனையும் சேர்த்து வச்சிருக்காங்க. பெரிய பாடம், பெரிய பெரிய ஒரு கார்மிக் லெசன் வந்து 2 பேருமே கத்துக்கிட்டு இருக்காங்க. எஸ்பெஷலி உங்க பர்சன். சரியா? இதுல நிறைய பேரோட பர்சன் நீங்கள் யாராவது வந்து டீச்சரா இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. மென்டரா இருக்கலாம், இல்ல வீட்டோட பொறுப்பு எல்லாமே வந்து உங்க பர்சன் எடுத்துக்கிற மாதிரி அல்லது நீங்க எடுத்துக்கிற மாதிரி அந்த மாதிரி இருக்கு. சரியா? ஸோ அதுக்கான வாய்ப்பு இருக்கு. அண்ட் கண்டிப்பா இது வந்து ஒரு குளோப் வந்திருக்கிறதுனால இது கார்மிக் தான். அவங்க கர்மா வந்து முடிகிற வரைக்கும் வந்து அவங்க 2 பேர் சேர்ந்துதான் இருக்கணும். அது வரைக்கும் நீங்க எதுவுமே பண்ண முடியாது. அவங்களோட கடன் வந்து அவங்க 2 பேர் சேர்ந்து இருந்து அந்த கடனை கழிக்கணுங்கிறது வந்து அவங்க கர்மா. அது வந்து இது வந்து ஒரு யூனிவர்ஸா சேர்த்தி வச்ச ஒரு கனெக்ஷன் மாதிரி தான் தெரியுது. ஸோ கார்மிக் தான், கர்மா போயிட்டு இருக்கு அவங்க 2 பேருக்குள்ள. ஏன்னா உங்க பர்சன் வந்து இங்க உங்க தேர்ட் பார்ட்டி வந்து யூஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்களே தவிர இங்க பாருங்க கப் கார்டு வந்து எதுவுமே வரல. லவ் பண்றாங்க, நிறைய லவ் இருக்கு, லவ்க்காக தான் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து இருக்கு அப்படிங்கிற மாதிரி இல்ல. பாட்டம் டெக் 9 ஆஃப் கப்ஸ், ஹேங்க்டு மேன். ஸோ உங்க 9 ஆஃப் கப்ஸ் அதான் நான் சொன்னேன், தேர்ட் பார்ட்டி வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. சரியா? உங்க பர்சனை வந்து நல்லா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. தேர்ட் பார்ட்டி அவங்களோட என்ன விஷ் ஃபுல்ஃபில்மெண்ட்டோ அது நடந்துகிட்டு இருக்கு. இந்த பர்சனோட இருக்கிறது வந்து அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பட் உங்க பர்சன் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். உங்க பர்சன் இதுல நிறைய பேர் வந்து மீனம் ராசியா இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு.
வாட்டரோட இது ஹேங்க்டு மேனுங்கிறப்ப உங்க பர்சன் வந்து எதுவும் பண்ண முடியாதுங்க, ஸ்ட்ரக் ஆகி தான் இருக்காங்க, எந்த ஆக்ஷனும் எடுக்க மாட்டாங்க இப்போதைக்கு. பட் யோசனை போயிட்டு இருக்கு. கொஞ்சம் நீங்க டைம் கொடுக்கணும். ஏன்னா அவங்க நான் சொன்ன மாதிரி இந்த கர்மாலாம் முடியணும், இந்த பாடத்தை எல்லாம் கத்துக்கணும். அவங்க கார்மிக் பார்ட்னர் தேர்ட் பார்ட்டிகிட்ட இருந்து அவங்க அனுபவிக்க வேண்டியது நிறைய இருக்கு. அதெல்லாம் முடிச்சுட்டு தான் நீங்க அவங்க வந்து ஒரு நியூ பிகினிங் வெளியில வர்றது, ஜஸ்ட் எல்லா கஷ்டங்களையும் விட்டுட்டு சொசைட்டி ப்ரெஷர் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வர்றதுக்கு எல்லாமே வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா இப்ப வந்து ஸ்ட்ரக் எனர்ஜி தான், அவங்களால எந்த ஆக்ஷன் எடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன்ல இருக்காங்க. அதுதான், அவங்கள நம்ம தப்பு சொல்ல முடியாது, அந்த சுச்சுவேஷன்ல இருக்காங்க. ஸோ இது வந்து அகைன் நான் சொல்றேன், யூனிவர்ஸ் தான் அவங்க 2 பேர்த்தையும் சேர்த்து வச்சிருக்கு. நீங்க ஏன் தேர்ட் பார்ட்டியோட எங்கூட வாழாம தேர்ட் பார்ட்டி கூட இருக்காங்க, இது என்ன வாழ்க்கை அப்படின்னு நீங்க வந்து ரொம்ப டவுனா இருந்தீங்கன்னா அது வேணாம். ஸோ எல்லாம் நடக்கிறது எல்லாமே ஏதாவது ஒரு காரணத்துக்காக தான் இருக்கும். அந்த கடனை முடிக்காம அவங்க வர முடியாது, சரியா? தேர்ட் பார்ட்டி விட்டுட்டு வர முடியாது. ஸோ அதை அவங்க வந்து அனுபவிச்சு தான் ஆகணும். ஸோ அதுதான் போயிட்டு இருக்கு. இது ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன் மாதிரி தான் தெரியுது, சரிங்களா? பாஸ்ட் லைஃப்ல உங்களுக்கு ஏதோ ஒரு கடன் அது மாதிரி தான் தெரியுது. 4 ஆஃப் வாண்ட்ஸ். இதுல நிறைய பேர் வந்து ட்வின் ஃப்ளேமா இருப்பீங்க. நிறைய பேர் இருக்காது. ட்வின் ஃப்ளேம் வந்து ரொம்ப ரேர் தான். ஸோ நிறைய பேர் சொன்னது சாரி. சிலர் வந்து ட்வின் ஃப்ளேமா இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. அது ஒரு வாட்டி நீங்க செக் பண்ணிக்கோங்க, சரியா? 4 ஆஃப் வாண்ட்ஸும் வந்து உங்களுக்கு வந்து ஒரு கல்யாணம், மேரேஜ் தான். ஸோ பைல் டூ மோஸ்ட்லி வந்து தேர்ட் பார்ட்டி உங்க பர்சன் வந்து ஒரு மேரிட் ஆன பர்சனாக தான் இருப்பாங்க. லீகலான ஒரு ரிலேஷன்ஷிப் போயிட்டு இருக்கிற மாதிரி தான் தெரியுது. இதுதான் வந்து தேர்ட் பார்ட்டிக்கும் உங்க பர்சனுக்குமான கரண்ட் எனர்ஜி. இப்போ இதுதான் அந்த சுச்சுவேஷன் போயிட்டு இருக்கு. பட் நீங்க வெயிட் பண்ணுங்க, ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்க தான் போகுது. கண்டிப்பா அந்த வாழ்க்கை பாடத்தை கத்துக்கிட்டு உங்க பர்சன் வந்து ரிஸ்க் எடுக்க தயாரா ஆவாங்க. கொஞ்சம் டைம் எடுக்கும், சரியா? ஓகே. ஸோ பைல் 2 இதுதான் வந்து உங்க தேர்ட் பார்ட்டிக்கும் உங்களுக்கு உங்க பர்சனுக்கான எனர்ஜி. இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். டேரோ கிளாஸும் அவைலபிள்.